ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு சட்னி ரெசிபி. இது வந்து இட்லி, தோசை இல்லை சூடாக சாதத்துக்கோட பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு இது வந்து கீரை சட்னி. நம்மளுக்கு கீரை சட்னினா கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, மணத்தக்காளி கீரை சட்னி இதெல்லாம் வந்து நம்ம செய்வோம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கீரை சட்னி, முடக்கத்தான் கீரை சட்னி. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிற கீரை சட்னி. பொதுவாக எல்லா கீரையுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான கீரைங்க. இந்த கீரைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வயதானவர்களுக்கு வர மூட்டு வலி, கைகால் வலிக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இது அடிக்கடி உணவில் சேர்த்தும் போது நல்லா வந்து அந்த வலியெல்லாம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. ஆக்சுவலி இந்த கீரையை பற்றி நானே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வெறும் பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற கீரை இல்லைங்க, எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கால்சியம், அயன் எல்லாம் நிறையா இருக்குது. நிறைய நார்ச்சத்து இருக்குது. நல்ல சத்துக்கள், நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது இந்த கீரையில். அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் இது கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. அந்த ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் ஏறும்போது வர கால் வலி, அந்த கால் பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வலி இருக்கும், கால் அசைக்க முடியாத மாதிரி, அந்த வலிக்கெல்லாம் வந்து இது வந்து நல்ல மருந்தாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா நிறையா வேலியோரம் வந்திருக்கும். மழை காலத்தில் நிறையா வரும். எங்கள் வீட்டு சைடெல்லாம் இது நிறையா இருக்குங்க. இப்போ வாக்கிங் போகிறவங்கெல்லாம் அது பறிச்சுட்டு போகிறத நான் பார்த்துருக்குறேன். இந்த சின்ன சின்ன காய்களோட இப்படி தக்காளியோட இலைகள் மாதிரி இந்த இலை இருந்து இருக்கும். இந்த செடி வந்து கொடி வகையை சார்ந்தது. ஏதாவது வேலியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வளர்ந்து வரும். இது வந்து இப்போ மார்க்கெட்லேயும் கீரைக்காரங்கக்கிட்டேயும் கிடைக்குதுங்க. இது வந்து இந்த கீரையை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த கீரையை இப்போ காமிச்சிட்டு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இது வந்து இந்த கீரையை வந்து அரைச்சி தோசை மாவில் சேர்த்திக்கிட்டு தோசையாக செய்யலாம். அப்புறம் சூப் செய்யலாம், ரசம் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. ஸோ வந்து பசங்க, நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து அதை ஒதுக்கிடுவாங்க, அவாய்ட் பண்ணிவிடுவாங்க சாப்பிடாம. ஸோ அந்த கசப்பை கரைக்கிறக்கும் அதோட அந்த ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, அதே அளவுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து சட்னி செய்ய போகிறேன். இப்போ கொத்தமல்லி இலை, முடக்கத்தான் கீரை 2 சம அளவு. அதுக்கு 1 கப்பு தேங்காய், சின்ன கப் அளவுக்கு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. இப்போ இதெல்லாம் வந்து எண்ணெய் விட்டு வதக்கிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் இந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து அது வறுத்தோன்னே சின்ன வெங்காயம், புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, பச்சை மிளகாவும் சேர்த்து அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன கப் அளவு தேங்காய். இந்த தேங்காய் வந்து நல்லா செவந்து வறுபட்டு வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா செவந்து வறுபட்டாச்சு, நல்லா வாசனை வந்தாச்சு. இனி வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் முடக்கத்தான் கீரையும் வந்து நல்லா சேர்த்து அதுவும் நல்லா சுருங்கி வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அதுவும் வந்து நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்செடுத்தால் அவ்வளோதாங்க, சூப்பரான முடக்கத்தான் கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக கொஞ்சம் கூட கசப்பே இல்லைங்க. நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சங்காட்டிக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சது. இட்லி தோசையோடவும் சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.